கேரளா ஸ்டைலு தேங்காய் வறுத்தரைச்ச மீன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கணும். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கப் தேங்காய் துருவல் இது கூட ஆட் பண்ணணும். தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா ட்ரையாக வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள், அரை கிலோ சங்கரா மீன் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் போட்டு கூட 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கணும். நல்லா தேங்காய் ப்ரௌன் ஆயிடுச்சு. அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கோம். தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஜீரகம், கருவேப்பிலை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு மசாலாவை அரைச்சிக்க வேண்டும். கேரளா ஸ்டைலு தேங்காய் வறுத்தரைச்ச மீன் குழம்பு கத்திரிக்காய் போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுருக்கோம். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயப்பொடி போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கண்டு இதில் சின்ன வெங்காயம் போடும். வெங்காயம் 5 நிமிஷம் வதங்கணும். மூடி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்க. எப்பயும் போடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 5 மினிட்ஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட். இந்த நீட்டு கத்திரிக்காய், இதை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் போட்டுக்கணும். கத்திரிக்காய் வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சு 2 பெரிய தக்காளி போட்டு, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், இஞ்சி பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கணும். புளி, இந்த அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். இந்த புளி ஊற்றிடணும். இது புளி போட்டோடனே 2 ஸ்பூன் மல்லிப்பொடி இதில் போட்டுடணும். இது தேங்காய் வறுத்தரைச்ச மசாலா. தேங்காய், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, ஜீரகம் போட்டு தேங்காய் வறுத்து அரைச்சது. அந்த மசாலா இதில் சேர்த்து நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். கொதிச்சிடுது பாருங்கள். இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். சங்கரா மீன். குழம்பு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டிங்கன்னா மீன் உடஞ்சி போகாது, நல்லாயிருக்கும். முழுசாக கிடைக்கும். மீன் போட்டு 10 நிமிஷம் கொதிச்சோன்னு இறக்கிடுவேன். இப்போ கேரளா ஸ்டைலு தேங்காய் வறுத்தரைச்ச மீன் குழம்பு கொதிச்சிடுச்சுன்னா மீன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இருக்கும். கேரளா ஸ்டைலு தேங்காய் வறுத்தரைச்ச மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுது. எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் போட்டு செய்யுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.